ஹாய் வியூவர்ஸ், இது உள்ள டீச்சர் ரெக்யர்மெண்ட் வந்து ப்ரெஸ் நியூஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கோட ஒரு தகவல். ஸோ அவங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ வந்து எப்படி இருக்கும், பார்ட் பி வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பார்ட் ஏ கொஷின் வந்து 10th கிரேட் லெவலில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், டியூரேஷன் 30 minutes, மினிமம் குவாலிஃபை மார்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்ட் 2 வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு, மல்டிப்ளை 180. ஆக்சுவலாக வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 120 கொஷின்ஸ் ஃபார் 60 மார்க்ஸு. மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, லாங்குவேஜ் டெஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட். இந்த தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு குவாலிஃபை த மார்க்கு பார்ட் 1. இந்த சிலபஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து வெப்சைட்டில் இருக்குது அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. தென் கேண்டிடேட்ஸ் வித் மினிமம் 40 மார்க் டோட்டல், அதாவது இந்த ஃபஸ்ட்டு பேப்பரை பற்றி அவங்க சொல்லியிருக்க தகவல். ஓகே, ஃபஸ்ட்டு பேப்பரை வந்து பாஸ் பண்ணாலும் செகண்ட் பேப்பர் வந்து எவால்வேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ரெஃபரன்ஸ் ஜிஓவையும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு டேட் வந்து 2022. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் வந்து 23/5/2022ன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் ஜிஓவையும் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி விஷயம் வந்து ஏன் இப்படி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கேஸ் இஷ்யூஸஸ் வந்து நிறைய வருது அப்படின்றதுக்காக அவங்க ரெஃபரன்ஸ் ஜிஓவிவும் அவங்க சேர்த்தே வந்து மென்ஷன் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் நியூஸாக வந்து டீச்சர் ரெக்யர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.